சிவாஜியுடன் பல வெற்றி படங்களில் ஜோடியாக நடித்தவர்தான் ஜெயலலிதா. அதன் பின் மீண்டும் எம்ஜிஆரோடு இணைந்ததும் அவர் மறைவுக்கு பின் தமிழக முதலமைச்சராக மாறிய கதையும் அனைவருக்கும் தெரியும். முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் அடித்த கூத்துக்கள் நாடு இருந்தன. திடீரென்று ஒரு நாள் சசிகலாவின் உறவினரான சுதாகரனை தத்துப்பிள்ளையாக சுவீகாரம் எடுத்துக்கொண்டார். ஏற்கனவே தன்னை சின்ன எம்ஜிஆர் என்று வர்ணித்துக் கொண்டு வலம் வந்த இந்த சுதாகரன் சசிகலாவின் அக்காவின் மகன். இவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஆசையும் ஏற்பட்டது. அப்போது மாற்றியதுதான் சிவாஜியின் குடும்பம். சிவாஜியின் பேத்தியை சுதாகரனுக்கு பெண் கேட்டார்கள். சிவாஜிக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. ஆனால் குடும்பத்தினரோ முதலமைச்சர் விட்டு சம்மதம் என்பதால் நடத்தலாம் என்று முடிவெடுத்தார்கள். கின்னஸ் புக்கில் இடம்பெற்ற அந்த திருமணத்தை இன்று வரை யாரும் மறந்திருக்க முடியாது. முதல்வரும் சசிகலாவும் நடமாடும் நகைக்கடைகளாகவே வலம் வந்தார்கள். திருமணத்துக்கு பின் ஒரு ஆண்டே சுதாகரனின் திருமண வாழ்க்கை நடித்தது. ஒரே ஆண்டில் அவர் துரத்தப்பட்டார். வளர்ப்பு மகன் பதவியும் பறிக்கப்பட கஞ்சா கேஸில் ஓராண்டு சிறையில் தள்ளப்பட்டார். கலகலத்து போனது சிவாஜியின் குடும்பம். பேத்தியின் வாழ்க்கைக்காக ஜெயலலிதாவிடம் போய் கிட்டத்தட்ட காலில் விழுந்து கெஞ்ச வேண்டிய நிலை. பரிதாபத்தின் பேரிலேயே ஜெயலலிதா சுதாகரன் மீது போடப்பட்டிருந்த வழக்குகளை வாபஸ் வாங்கினார். இருந்தாலும் இறுதி வரை சுதாகரன் முகத்தில் அவரை விரிக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா மறைந்த பிறகு கூட அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு சிறையிலிருந்து வெளியே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. இப்போது முழு நேர கஞ்சா அடிமையாகிவிட்டதாகவும் வதந்திகள் உண்டு. எப்படியோ சிவாஜி குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்த பெருமை இவருக்கு உண்டு.